வணக்கம். எம்எஸ்சிஐடி யூடியூப் சேனல் பேடாக தனுபுரி. நான் உங்கள் நண்பன் முருகன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து ஒரு 2.1 ஆம்பொன்று ரெடி பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. அது ரெடி பண்ணியிருப்போம். அதை பற்றி வீடியோ பார்ப்போம். தொடர்ந்து வீடியோ பார்த்துருவாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க, முடிஞ்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து 2.1 ஆம்பு கேட்டிருக்காங்க. இது வந்து அக்ராலிக் பேனலில் நான் வந்து அவங்களே போய் ஓப்பன் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணதை அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து பேக் சைடு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு 10 12 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சப்பு 10 இன்ச்சுக்கு இருந்தால் 10 இன்ச்சு மட்டும் சப்பு. இது பேக்கப் பார்த்தீங்கன்னா 3 தனித்தனி சிக்னல். இது ஒரு 3 ஆக்ஸும் தனித்தனி. இது 2 ஆக்ஸும் வந்து சுவிட்சிங் தான். இந்த ஒரு ஆக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பியில் வர ஆக்ஸ்லையும் லிங்க் பண்ணியிருக்கேன். இதில் இது வந்து பிரிண்டில் பார்த்திங்கன்னா 3க்கும் வந்து கலர் எல்இடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது கீழே டாப்பில் வந்து எல்இடி, மெயின் வால்யூமெண்டலுக்கும் எல்இடி, எல்லாத்துக்கும் ஒரு கலர், இதுக்கு ஒரு கலர், இதுக்கு கலர், எல்லாத்துக்கும் தனித்தனி கலர் போட்டு பாருங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் எல்இடி மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, எல்லாமே வந்து ஒரே எல்இடியை லிங்க் பண்ணியிருக்கேன். வித்தியாசம் தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்சைடில் போயிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 24 6 ஆம்பியர் கொடுத்துருக்கேன் டிரான்ஸ்ஃபார்மரு. இது கொஞ்சம் ஹெவியாகணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10,063 கெப்பாசிட்டர் கொடுத்துருக்கேன். 10,063 கெப்பாசிட்டரு. இது பாருங்கள், இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கலர் எல்இடிங்க பாருங்கள். இதுதான் உள்ளவும் கலர் எல்இடி வரும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2.1க்கு மதி போர்ட்டு பிடி பேஸ் ட்ரிபிள் ப்ளஸ் சப்பு. பிடிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் 324 ஐசி வர பிடி. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.1. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி ஒரு இது போர்டு வீடியோ போட்டிருப்போம், நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இருக்கிறது சப்பு, லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ. இது வந்து 3 சப் 3 பாருங்கள். டிரைவர் டிரான்ஸ்ஃபர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ் அதிகமாக வருன்றதுக்காக ஹெவி பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இதெல்லாமே ஹெவியாக போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போட்டிருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து ரெண்டுத்தில் என்ன வித்தியாசம்னு பார்த்திங்கன்னா இது வந்து 10 இன்ச்சு சப்புக்கும், இது வந்து 10 இன்ச்சிலேருந்து 12 இன்ச்சு வரைக்கும் லெஃப்ட் ரைட்டு லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஹீட்டிங் பிளேட் பாருங்கள், சென்டர் கொடுத்துருக்கேன். சப்பு எது கொடுத்துருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேப் இருந்தது. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ கம்பல்சரி அதிகமாக ஹீட் ஆகாது, இந்த சப்பு மட்டும் தான் ஹீட் ஏறும். அதனால தான் சென்ட்ரலுக்கு இது பண்ணி கொடுத்துருக்கேன். சென்ட்ரலில் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் பிளேட் ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு அவ்வளோ ஹீட் ஏறாது. மெயினாக டிரான்ஸ்ஃபர் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாக ஏற ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி குறைஞ்சிரும். அதே மாதிரி அதனுடைய லைஃப் டைமும் குறைஞ்சிரும். அதனால தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹீட் சிங் வந்து பார்த்திங்கன்னா 10 லூப் ஹீட் சிங் பிளேட் போட்டுருக்கு பாருங்கள். 10 லூப் ஹீட் சிங் பிளேட் போட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 520019 பொறுத்திருக்கு மெத்தட். இது பாருங்கள், இது வந்து லைட் ஏரியும், எல்லாத்துக்கும் லைட் ஏரியும். எல்லாத்துக்கும் வந்து ஒரு எல்இடி லைட் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இந்த எல்இடி வந்து ஒர்க் ஆகலைன்னா ஃபால்ட்டு, அதே மாதிரி எரிஞ்சிட்டு இருந்தாலும் ஃபால்ட்டு. அதாவது ஆன் பண்ணும்போது டவுன் ஆகிக்கணும் பாருங்கள். இது மாதிரி எரியும். சவுண்ட் கம்மி பண்ணிட்டு அது மாதிரி கட் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதுக்கு கொடுத்துருக்கோம். இது டிசி செக்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து 12 அதை எடுத்துகிட்டு 0 ஒன்று எடுத்துகிட்டு அது தனியாக கெப்பாசிட்டர் 4 டையோடு கெப்பாசிட்டர் போட்டு இதுக்கு வந்து யூஎஸ்பி போர்ட்டுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்கேன். இன்னொன்று பார்த்திங்கன்னா அது 2 பிரித்து அப்போ என்னாச்சு 12 வந்து 0 திருப்பி 0 இந்த 0 வந்து 4 டையோடு போட்டு பிரித்து பண்ணி ஒரு கெப்பாசிட்டர் 1025 கெப்பாசிட்டர் ஒன்று போட்டு இதுலேருந்து எடுத்து ஃபேனுக்கு கொடுத்துருக்கேன். ஃபேனுக்கு ஒன்றும் இந்த கலர் எல்இடிக்கு ஒன்று கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா இந்த கலர் எல்இடி வந்து லிங்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கிச்சுன்னு ஒரு சவுண்ட் வரும். அந்த எல்இடி அமிஞ்சு மாறி எறியும்போது அது கிச்சுன்னு சவுண்ட் வரும். அதுக்காக அது மாதிரி பண்ணியிருக்கேன். இல்லை மொத்தம் இதில் வந்து பாடி இடத்துல கூட டச் ஆகக்கூடாது, இந்த எல்இடி கொடுக்குறது மட்டும், எல்இடி ஃபேனும். அதனால் அந்த அன்னிங்கெல்லாம் எதுவுமே வரக்கூடாதுன்றதுக்கு அது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். இது கஸ்டமர் வந்தாங்க, அவங்களுக்கு ஆடியோவும் செக் பண்ணி கொடுத்துட்டோம். ஓகே, அவங்க டெலிவரிக்கு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அதை டெலிவரிக்கு கொடுத்துடலாம். உங்களுக்கு இது மாதிரி போர்டு ஏதாவது என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2.1 ஹெவி. இது வந்து பார்த்திங்கன்னா மதியாடினோட 2.1 சப்பு ப்ளஸ் பிடி வர மாதிரி. இது வந்து உங்களுக்கு வந்து லோ பட்ஜெட்லையும் இருக்குது, ஹை பட்ஜெட். இது போட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை பட்ஜெட்டு, இதிலே வந்து லோ பட்ஜெட்டும் இருக்குது, அதில் செஞ்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பர்சனலாக ஆர்டர் கொடுத்து செஞ்சு டிரான்ஸ்ஃபார்மர் தான் தனியாக வைண்டிங் பண்ணது. கெப்பாசிட்டர் ஹெவியாக எந்தளவுக்கு கெப்பாசிட்டர் ஹெவியாக போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பஞ்சிங் உட்காரும். அதுக்கு தான் இது வந்து பெரும்பாலும் அந்த பைசனில் தான் இது மாதிரி இவ்வளோ பெருசு போடுவாங்க. நான் வந்து 2.1க்கு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன்னா அந்தளவுக்கு பஞ்சிங் உட்காரன்றதுக்காக தான். ஓகேங்களா, இது மாதிரி உங்களுக்கு போர்டு வேணும்னு தனியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை செட்டு இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். இது எதுக்கு நான் ஓப்பன் பண்ணலைன்னா இது
நம்ம இன்னது ஓப்பன் பண்ணி எடுத்து போகும்போது அடி போட்டணும். அதனால தான் கஸ்டமர் வீட்டில் போய் வச்சு அது ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். இப்போ பாருங்கள், கீழே லைட் தெரியுதுங்களா? இது மாதிரி தான் வரும் லைட்டு டிசைன் பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் வரும். இது வந்து கஸ்டமர் லைட்டு கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தோம், ஓகே சொல்லிட்டாங்க. அது கஸ்டமரும் செக் பண்ணிட்டு போயிட்டாங்க லைட் எரிஞ்சதும். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு போர்டு வேணும்னு கான்டெக்ட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக செட்டே ரெடி பண்ணி தரனாலே சொல்லுங்கள். செட்டை ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து தர்மக்கோல் ஷீட் போட்டு பேக் பண்ணி உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சிடுறேன். தொடர்ந்து வீடியோ பார்த்து வாங்க நண்பர்களே. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் இல்லாமல் பார்க்குறீங்க. முடிஞ்சது சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நன்றி, வணக்கம் நண்பர்களே.